ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்து வந்திருக்கேன். போன பார்ட்டில் நம்ம ஜங்குக் மீனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டுருப்பாரு. இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். நான் பேசுகிற விட யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே பண்ணலாம். பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ளே பண்ணலாம்டா. நம்ம ஜிமினாவோட ரூம் டோரை நாக் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி நாக் பண்ண போனோம். ஜங்குக்கு அப்படியே ரூமுக்கு வெளியே நின்று நம்ம டே நோட் பண்ணோம். அப்படி நாக் பண்ண போகிற ஆன்சர் அப்படின்னு நம்ம டே எடுத்துகிட்டு 1 வீக் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருல, நம்ம ஜிமினா கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு. அதனால நாக் பண்ணாமல் ஜிமினாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நேர கீழே இறங்கி நம்ம டேயே சிங்கிளாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவரோட ரூமுக்குள்ளே போனால், இப்போ கரெக்டாக ஜிமினா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்பா என் ஹயாங் எனக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல, இந்த டேட் இருந்து எனக்கு கொஞ்சம் டேஸ் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ மட்டும் எனக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்காட்ட என் கூட சேர்ந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணி என் உயிரை மட்டும் எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால், டே மச்சி, நீ வெளியே வந்ததை நான் பார்த்துட்டேன், ஒழுங்காக கீழே வந்துரு அப்படிங்கிற மாதிரி செலவும். டேயாங், நான் வந்தது எப்படிடா கவனிச்ச? அதெல்லாம் கவனிச்சிடுவேன்டா, அதான்டா சோல்மேட்டோட பவருங்கிறது. பாப்பாப்போ கீழே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். டே மச்சான், ரொம்ப டயர்டாக இருக்குடா. அது மட்டும் இல்லை, நம்ம 2 பேரும் பேசக்கூடாதுன்னு என் ஹயாங் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் கேட்கணுமாடா, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாலில் நின்று கத்துவோம். ஏன்டா இந்த கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை வேகமாக டேகிட்ட நிற்கிறாரு. ஏன் இந்த கத்துற? ஹயாங் மறுபடியும் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாரு. போடா, ஹயாங் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை எங்கேயாவது கொண்டு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். வா, இந்த ஆனியனை கட் பண்ணு, இந்த கேரட்டை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் ஜிமினோட கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா பனிஷ்மெண்ட்டு தான் கொடுத்தாரு. ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணால் வீமின் 2 பேருமே சேர்ந்து நம்ம ஜங்குக்காகவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தாட்டே ஜங்குக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ரெகுலராக என்னென்ன ஒர்க் பண்ணுவாரோ எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்குமே நேராக ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புனோம். டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஜங்குக்கு இழுக்கிறாரு. என்னங்கிற மாதிரி நம்ம டே கேட்டால், நான் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல 2 பேரும் 1 வீக் பேசக்கூடாதுன்ட்டு, அதை தான் மார்னிங்கே பிரேக் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும், என்ன சொன்னேன்? அப்படியே இல்லை ஹஸ்பண்ட், நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நான் எப்படி போய் ஜிமினா கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மார்னிங் முழுக்க என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ண விட்டுட்டு எப்படி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ நம்ம டேயை பார்த்து முறைச்சான். போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, 2 பேருமே கம்பெனிக்கு போகிறோம். ஹை, கம்பெனிக்கு நான் கண்டிப்பாக வரணும், ஏன்னா நான் அந்த சிஓட ஒய்ஃப் இல்லை, சிஓட சீட்டில் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னேன். அது எப்படி நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையாக காலேஜுக்கு போட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திட்டுனா நம்ம டேயை பார்த்துட்டு, டே உனக்கு நான் பிறகு கால் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நேராக அவரோட பைக் எடுத்துகிட்டு நேராக காலேஜுக்கு போகிறவர். இந்த மாதிரி காலேஜுக்கு போனால் டேயுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறாரு. கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே கம்பெனிக்கு கிளம்புறாங்க. இப்போ கம்பெனியில் கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகி அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக சிஓட ரூமுக்கே போய் சிஓட சீட்டில் போய் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா ஜங்குக்கு இதை நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஏன் ஹஸ்பண்ட், நான் இந்த பிளேஸில் இருக்கக்கூடாது என்ன? அதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிஓ சீட்டில் நம்ம உட்காந்துருந்து அதுக்கு பக்கத்து சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் நம்ம ஜேகே உட்காந்துருந்து லேப்டாப் அப்படியே மூவ் ஆன் பண்ணி கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அந்த பிளேஸுக்குள்ளே அந்த கம்பெனியில் மேனேஜர் நம்ம ஜேகேக்கு கீழே வேலை பார்ப்பாங்களா, ஜங்கு கீழே அந்த பர்சன்ட் உள்ளே என்ட்ராகவும் இந்த மாதிரி சிஓ சீட்டில் உட்காந்துருக்கட்டும் நார்மல் சேரில் ஜங்குக்கு உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நோட் பண்ணபடியே கரெக்டாக அந்த பர்சன்ட் அங்கேருந்து போனோம். என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னையே பட்டு போடுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜேகே பட்டுட்டு, ஹஸ்பண்ட் என்னாச்சுட்டு, எனக்கு ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணணும் போல் ஃபீல் ஆகுது, கேண்டீன் வரைக்கும் போய்ட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கீழே போய் நான் ஃபுட்டு சாப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி சேஃபாக போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நேரா நம்மட்ட கீழ வராரு. கீழ வந்து கீழ வர சொல்லி ஜிமினாவுக்கு கால் தான் இந்த மாதிரி கால் பண்ணா, "டேய் மச்சான் என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கேட்கவும், "நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? பாரு பாரு நீயே பாரு கம்பெனிக்குள்ள ரவுண்ட் அடிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வேற ஜிமினா வெறுப்பேத்துறாரு. "டேய் என்ன கடுப்பேத்தவே கால் பண்ணியாடா நீ?" "ஆமாண்டா வேற எதுக்குடா உனக்கு கால் பண்ணுவ? இதுக்கு தான்டா கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற பிளேஸுக்குள்ள என்ட்ரு ஆகி ஜிமினாவுக்கு பிடிச்ச ஃபுட்டை மட்டுத்தையுமே ஆர்டர் பண்ணி விட்டுட்டு, "ஜிமினா அங்கே பாரு எல்லாம் உன் ஃபேவரட் தான்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ காலில் இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை ஜேகே நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட கேமரா மூலியமாகவே நோட் பண்ணுறாரு. கம்பெனியில் எல்லா பிளேஸ்லையுமே கேமராஸ் வச்சுருப்பாங்களா, அந்த கேமராஸ் மூலியமாக என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். லாக் பண்ணி வச்சுருக்க பிளேஸ்லேருந்து மொபைலை 2 பேருமே எடுத்துட்டாங்க. ஜிமினாவோட மொபைல் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்குது, டேயோட மொபைல் டேயோட ஹேண்ட்ஸில் இருக்குது. இந்த மாதிரி அந்த மொபைலை வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி சிரித்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரித்து வைக்கணும்னு சொல்லி இப்படி பிரித்து வச்சா நாங்கள் பிரியவே மாட்டோங்கிற மாதிரி மொபைலில் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுட் சாப்பிட்ற பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகவும், "டேய் உன் ஹயாங் வந்த மாதிரி தெரியுது, மொபைலை சைலண்டில் போடுறேன்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்டில் போட்டு ஃபேன் பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா, "என்ன டைப் பண்ணிகிட்ருக்கீங்க நீ?" அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், "நான் சொல்லிட்டு தானே வந்தேன் ஹஸ்பண்ட், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டான். "டேய் நீ ஏதாவது மொபைல் வச்சுருக்கியா என்ன?" அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், "ஆ மொபைலா? மொபைல்லாம் வைக்கலையே." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா, "பொய் சொல்லாத, மொபைல் ஏதாவது வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணணும், என்னோடய மொபைலில் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் தாரியா நீ?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஹஸ்பண்ட் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் மொபைலெல்லாம் எடுத்துகிட்டு வரல, நீ தானே என்னோடய மொபைலை லாக்கரில் வச்சு லாக் பண்ண, அப்படி எப்படி என்கிட்ட மொபைல் வரும்?" அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டுனான். இவ்வளோ நேரம் மொபைலில் பேசிகிட்டு இருந்தது தான் நம்ம ஜங்கு பார்த்துருப்பார்ல. இந்த மாதிரி பொய் சொல்கிறத பார்த்துட்டு எதையுமே நம்ம டேட்ட கேட்காம நேராக மறுபடியும் சிஓ ரூமுக்கு வந்தா, "அப்பா நல்ல வேளை சைலண்டில் போட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சிஓ ரூமுக்குள்ளேயே வரல. அவர் பாட்டுக்கு கம்பெனியில் எல்லா பிளேஸ்லையும் அங்கிட்டு இங்கிட்டு நின்று மொபைலில் ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. "ஜஸ்ட்டு மிஸ்டா ஜிமின், இன்னைக்கு நான் மாட்டியிருப்பேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "ஏன்டா எப்படிடா மாட்டினேன்? என்கிட்டயே வந்துட்டு மொபைல் இருந்தால் தாடா நான் ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணுவேன்னு கேட்காரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "நீ கொடுத்துட்டியாடா?" அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். "அது எப்படி கொடுப்பேன்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டையுமே டேக்கு பின்னாடி நின்னபடி தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. வாயை திறந்தாலே நம்மகிட்ட நிறைய பொய் சொல்லுவார் போலுக்கு. இந்த அளவுக்கு ஜிமினா கிட்ட மறுபடியும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, டேயும் ஜிமினாவையும் எப்படினாலும் பிரிக்கவே முடியாது, எப்படியாவது 2 பேரும் அட்டாச் ஆகிருந்தாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணி சுகாவுக்கு கால் பண்ணி சுகா கிட்ட என்னலாமா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா, "என்னடா இப்படி சொல்கிற?" "ஆமாண்டா, நான் அவங்க 2 பேரையும் பனிஷ் பண்ணி பிரித்து வச்சா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவாங்கன்னு நினச்சேன். என்கிட்டயே ட்ராமா பண்ணபடி 2 பேருமே மொபைலில் பேசிகிட்டு இருக்காங்கடா. காலேஜ் ஸ்டடியை பார்க்க சொன்னால் ப்ரொஃபஸர் அங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவன் கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருந்து டேட்டை பேசிக்கிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமானம். "அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு ஏதோ இது பெரிய ரிஸ்க் ஆக போகுது." அப்படிங்கிற மாதிரி சொன்னான். "அதெல்லாம் ஒன்றும் ரிஸ்க் இல்லை, நீ இன்னைக்கு ஈவினிங் ஹவுஸ்க்கு வா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பிளான் போட்டார் போலுக்கு. இதை பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் காட்டுது. ஹவுஸில் கரெக்டாக நம்ம வீமி நேர வேகமாக வந்து ஒருத்தர் ஹேக் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு பேக் சைடில் ஜேகே வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வர்றதை பார்த்துட்டு ஏதோ பரம எதிரிங்க மாதிரியே பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, "ட்ராமா பண்ணுறீங்களா 2 பேரும்? ட்ராமாவாடா பண்ணுறீங்க? இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ இந்த 1 டே முழுக்க என்கிட்ட பொய் பேசுனதுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்டே வந்து, "நீ மொபைல் வச்சுருக்கியாங்கிற மாதிரி கேட்டால், என்ன கையாங்க இப்படி பேசுகிற, என்கிட்டலாம் மொபைல் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. 2 பேருமே ஹேண்ட்ஸில் மொபைலை வச்சுட்டு வைக்கலன்னு சொல்கிறத கேட்டு காண்டாகி நம்ம ஜங்குக்கு வேகமாக ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளே தானே போட்டு லாக் பண்ணி லாக்கரில் மறைச்சி வச்சுருப்பாரு. அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே மொபைல் இருக்குது. "ஏய் நான் பிடுங்கி வச்ச மொபைல் 2 இங்கே இருக்குது, அப்போ இவனோட ஹேண்ட்ஸில் இருக்க மொபைல் இந்த மொபைல்." அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம வீமென் 2 மொபைல் வச்சுன்னு இருக்காங்க போலுக்கு. ஒரே ஒரு மொபைலை தான் நம்ம ஜேகே பிடுங்கிருக்காரு, இன்னொரு மொபைல் அவங்க கூடயே தான் இருந்திருக்கும் போலுக்கு. இந்த மாதிரி 2வது மொபைலை வச்சு பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு
இன்னும் என்னத்தெல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கானுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே காண்டாவே நம்ம வீமீனை நோட் பண்ணோம். சோஃபாவில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அப்போ கூட நம்ம வீமீன் சும்மா இல்லை. இங்கேருந்து ஸ்ட்ராபெரியை பிச்சு நம்ம ஜிமினாவை பார்த்து நம்ம டே எறிஞ்சா அங்கேருந்து ப்ளூபெரியை பிச்சு நம்ம டேயோட பவுத்தில் நம்ம ஜிமினா எறிகிறாரு. மாற்றி மாற்றி 2 பேருமே நாங்கள் பக்கத்தில் இருந்து தானே பேசக்கூடாது, தூரத்தில் இருந்து எங்கள் அன்பு மலையை கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வேற ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறத ஸ்டெப் மேலே நின்னபடியே நம்ம ஜேகே பார்க்குறாரு. 2 பேரும் பக்கத்தில் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இப்படி ஆப்போசிட்டில் உட்காந்தாடா ஃப்ரூட்ஸை சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீமீனை நோட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பெருசாக ஒரு ஆப்பு நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ சுகா என்றானா நம்ம ஜிமினா சுகாவை பார்த்து ஹாப்பியில் வேகமாக எழுந்து ஓடுறாரு. டே ஜிமின் உனக்கு எவ்வளோ நெஞ்சல்கிட்ட இருந்தால் எனக்கு ஸ்ட்ராபெரியை கொடுக்காமலே ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி டே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா இப்படி ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு முகத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நான் அவன் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட், இருந்தாலுமே அவன் என்னை பார்த்து ஸ்ட்ராபெரி எரிஞ்சானா அதான் திட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் அமைதியாக வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா சுகா உள்ள வந்த மூமெண்ட்டை ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்க சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இல்லை ரொம்ப டேஸ் கழிச்சு ஹவுஸ்க்கு வந்துருக்கேன், நீ இந்த பிளேஸில் தானே இருக்க, எப்போவது ஹவுஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக நம்ம சுகாக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஜிமினா நீ உன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜிமினா ஷாக் ஆனா எனர்ஜி சுகா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கேட்கவும் நான் அதர் பிளேஸ்க்கு ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன், அது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தான், அங்கே வந்து பார்ட்னர்ஸாக தான் வருவாங்க. ஜிமினா ஸ்டடி முடிய தண்டியும் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் நினச்சேன். எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, மேரேஜ் தான் நான் பிரேக் பண்ணி வச்சுருக்கேன், பார்ட்னரோடு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஜிமினாவை ஒரு 1 வீக் நான் அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு திங்க் பண்ணுறேன், பர்மிஷன் கொடுப்பீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணால் நான் ஆல்ரெடி ஜங்குக்கிட்ட கேட்டேன், மீட்டிங் தானே, நீ அவனை மேரேஜ் தானே பண்ணிக்க போகிற, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு, கூப்பிட்டு போகணும், அவன் தான் பர்மிஷன் கொடுத்தான், அதான் ஜிமினாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை கரெக்டாக சுகா இங்கே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு இவ்வளோ நேரம் ஹாப்பியாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த நம்ம செல்ல குட்டிங்க தான் ரொம்ப சேட் ஆகுதுங்க. என்ன அதர் கண்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமீன் 2 பேரும் ஒருத்தரை நோட் பண்ணேன். ஜிமின் என்ன பார்த்துட்டு இருக்க, போ சுகா சொல்கிறாம்ல லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வா, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமின் அப்படியே சுகா கிட்ட வந்துட்டு அதர் கண்ட்ரிக்கா, என்ன சொல்கிற சுகா, நானா, இல்லை நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன வரலனுங்க, போடா அப்போ எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துவானுங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு வந்து எடுத்துகிட்டு வா, ஏன் அவனை டென்ஷன் ஆக்குற, ஏர்போர்ட்டுக்கு போகாட்டாமா, டைம் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்ட வர செய்கிறாரு. இந்தமாதிரி திட்டுறதை கேட்டு ஜங்கு கத்தை பார்த்து பயந்து போய் நம்ம ஜிமின் அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்குனா டேயோட ஃபேஸு ஜிமினோட ஃபேஸ் 2 பேரோட ஃபேஸுமே ரொம்ப சேடாக லோன்லியாக ஆகுது. 2 பேருமே சேடாக ஒருத்தரை நோட் பண்ணால் அப்போ கூட ஐ கான்டாக்டில் நம்ம 2 பேரும் மொபைலில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்கிற மாதிரி ஜிமினாவும் டேயுமே 2 பேருமே ஒரே மாதிரி மொபைலில் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகேயும் சொல்லிக்கிறாங்க. ஐயாலேயே இப்படி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே நம்ம சுகா பக்கத்தில் நம்ம ஜிமினா வந்துட்டு சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஜேகே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து நீ சொன்ன மாதிரி கூப்பிட்டு போகிறேன்டாங்கிற மாதிரி தம்ஸ் அப்லாம் வர காட்டிட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் நம்ம டே வந்து இவ்வளோ நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தவர் நேராக ஹாலில் இருந்து ரூமுக்கு போயிடுவார். ரூமில் போய் உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க் என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பார். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. மார்னிங் அதேமாதிரி 4 o'clock போல் எழுந்துக்கிட்டு டே ஜிமின் கால் பண்ண உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்து ஜிமினாவோட ரூம் டோரை மறுபடியும் நாக் பண்ண போகிறாரு. அப்புறம் தான் அவருக்கு திங்க் ஆகுது, ஜிமினா நேற்றே அதர் கண்ட்ரிக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு சேட்னஸ்லேயே அப்படியே வந்து கிச்சனில் வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது. இந்த மாதிரி கட் பண்ணால் ஜிமினாவை பிரிஞ்சிருக்க மூமெண்ட் இப்போ டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. மதியாவது அதர் ஹவுஸில் இருந்தாங்க. ஸ்கூல் டயத்தில் காலேஜ் டயத்தில் பார்க்குற டயத்துலலாம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஒரே ஹவுஸில் ஒன்றா இருந்துட்டு இப்போ பக்கத்தில் ஜிமினா இல்லாத மூமெண்ட் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. எங்கே போனான் என் மச்சான்? கால் பண்ணால் பிக் கூட பண்ண மாட்டாங்கிறானே அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு அவரோட மொபைல்லேருந்து ஜிமினாவுக்கு எக்கச்சக்க டைம் திரும்ப திரும்ப கால் பண்ணிவிட்டு ஒரு வேளை இன்னும் அந்த கண்ட்ரிக்கு போகலாம் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை கட் பண்ணபடியும் நம்ம ஜங்குக்காக ஃபுட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. ஜங்குக்கான மில்க் ஷேக்கையும் கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கு ஜங்கு கொடுக்குறாரு. ரெகுலர் ஒர்க் என்னெல்லாம் பண்ணாரோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு குட் பாயாக காலேஜுக்கும் கிளம்பிருந்தாரு ஜிமினாவோட பைக்கில். இந்த மாதிரி போகிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ காலேஜில் தான் ஜிமினா இல்லாததுனால நம்மகிட்ட காலேஜில் இருக்காரா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக அவரோட பிளேஸில் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்துருந்து ஜிமினாவோட நம்பருக்கு தான் திரும்ப திரும்ப கால் பண்ணுறாரு, எஸ்எம்எஸ் பண்ணுறாரு. ஏன் பிக் பண்ண மாட்டாங்க? எதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க? அட்லீஸ்ட் ரிப்ளைவாவது பண்ணி தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி மொபைலையே பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா இங்கேருந்து போன அடுத்த செகண்டு சுகா ஜிமினாவோட மொபைலை உடச்சிருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜிமினா ஷாக் ஆகி, என்ன சுகா மொபைலை இப்படி கிராச் பண்ணி உடச்சிட்ட அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா சுகா கிட்ட கேட்கவும், சாரி பேபி இது உன்னோட மொபைலா? லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தோம்ல அதில் இதை கவனிக்கல, ரொம்ப கிராச் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் உடஞ்சி போச்சு, என்னால் இதை ஆன் பண்ணவே முடியல, போ எல்லாம் போச்சு, எனக்கு இப்போவே நியூ மொபைல் வேணும். நியூ மொபைல்லாம் அங்கே வாங்க முடியாது, 1 வீக் தானே, நம்ம பிளேஸில் போய் வாங்கிக்கலாம். சுகா நியூ மொபைலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேணா நான் அதை ரிப்பேர் பார்த்து கொண்டு வரேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரிப்பேர் பார்க்குற பிளேஸ்க்கு ஜிமினாவே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த பசண்ட்கிட்ட இப்போதைக்கு மொபைலை ரிப்பேர் பண்ணி கொடுக்காதங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைலை கொடுக்கவும், இது நிறைய கிராச் ஆகிருக்கு, அப்படியே இருக்குது இப்படியே இருக்குன்னு என்னெல்லாமோ சொல்லி எப்படியும் ஒரு 2 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்தமாரி சொல்கிறத கேட்டு 2 days வரைக்கும் இந்த மொபைலை ரிப்பேர் பண்ண ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ரொம்ப ஷாக்காக அந்த ஒர்க்கரை நோட் பண்ணேன். ஆமாம் தம்பி 2 days ஆகும், வேண்டான்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை 2 daysக்குள்ளே எப்படியாவது என்னோடய மொபைலை சரி பண்ணி தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைல் இப்படி உடஞ்ச மூமெண்ட்டில் டேட்டா நான் அங்கே வந்து சேர்ந்துட்டேன், நீ எப்படிடா இருக்கங்கிற மாதிரி பேச முடியாத அந்த மூமெண்ட் ஜிமினாவுக்குமே ரொம்ப பெயின் ஆகுது. பெயின்லேயே கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகி சோகமாக போய் பெட்டில் உட்காருது. இந்த மாதிரி உட்காந்தேன். அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நம்ம டே வந்து இன்னுமே அந்த மொபைலை ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. இதை நம்ம ஜங்குக்கு நல்லாவே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணபடியே நம்ம டே நோட் பண்ணால் ஜிமினா இப்போ வரைக்குமே ஆன்சர் பண்ணாத அந்த மூமெண்ட் டேக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமோ, இதை போய் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் நீ ஜிமினாவுக்கு கால் பண்ணியான்னு கேட்டால் நம்ம மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைல் அப்படியே அவரோட எப்போதும் மறைச்சி வைக்கிற பிளேஸில் மறைச்சி வச்சுட்டு அப்படியே எந்த காலேஜ் ஒர்க்குமே பண்ணாமல் அப்படியே பெட்லேயே சேடாக போய் படுக்கிறாரு. ஃபுட்டை கூட எடுத்துக்காமல் இந்த மாதிரி படுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, பேபி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கு, நான் ஸ்லீப் பண்ணுறேன். என்ன ஆச்சு பேபி? என்னாச்சு? வா ஃபுட்டை சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா அன்னைக்கு நைட்டு ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கும் எழுந்த வேகத்துலேயே ஜிமினாவுக்கு தான் டெஸ்ட் பண்ணுறாரு. நீ சேஃபாக தானடா இருக்க, உனக்கு எதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி இப்படி டெஸ்ட் அடிக்கிட்டு எப்பண்டா ரிப்ளை வருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ரிப்ளை வராத மூமெண்ட்டை பற்றி டேக்கு ரொம்ப கோவம் வருது. வேணும்னே ஜங்குக்கு இந்த மாதிரி பனிஷ் பண்ண மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, சரி நம்ம ஜிமினா சேஃபாக அவன் கண்ட்ரிக்கு போயிட்டானாங்கிறது தெரியணும், நம்ம பேசாட்டி ஜங்குக்கிட்ட போய் கேட்கலாங்கிற மாதிரி மார்னிங்கே எழுந்து கிச்சனில் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கு எப்போது மில்க் ஷேக் எடுத்து வருவார்ல அந்த மில்க் ஷேக் அப்படியே எடுத்துகிட்டு நேராக ஒர்க் அவுட் பண்ணுற ரூமுக்கு போனால் நம்ம ஜங்குக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணபடியே சுகா கிட்ட வீடியோ கால் பேசுகிறாரு. டே ஜங்குக்கு நீ சொன்ன மாதிரியே ஜிமினாவோட மொபைலை உடச்சிட்டேன்டா, அதை வந்து நாங்கள் ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கோம், அவனும் மொபைல்னு கேட்டுக்கிட்டே இருக்கான், டே எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது எல்லாமே ஜங்குக்கோட பிளான் தான், நீங்கள் மொபைல் யாடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1 வீக் பனிஷ்மெண்ட் தான்ங்கிற மாதிரி பிரித்து வச்ச மூமெண்ட்டை பார்த்து டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இதெல்லாம் வேணும்னே நீங்கள் தான் பண்ணீங்களா, இப்போ நாங்கள் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் இப்படி பிரித்து வச்சுருக்காராம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு கோவத்திலே மில்க் ஷேக்கை அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பவும் ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு அதை கேட்காத மாதிரியே ரூம் டோரை நாக் பண்ணபடி உள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் ஜங்குக்கு இந்த மாதிரி வர மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகா கிட்ட வேறு டாப்பிக்கை வச்சு பேசுகிறாரு. பிஸ்னஸை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கூட அந்த வீடியோ காலில் சுகா பேசிகிட்டு இருக்க வீடியோ காலில் ஜிமினா எங்கேயாவது இருப்பானாங்கிற மாதிரி டேயோட ஐஸ் ஜிமினாவை தேடுது. இந்த மாதிரி தேடினேன். அதே பிளேஸ்க்குள்ளே ஜிமினா என்றாகி சுகா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கி ஜிமினாவோட வயசை கேட்டதோட டே ஜிமின் அங்கே இருக்கேன்டா என்ன பாருடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. பட் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த காலை கட் பண்ணோம். என்ன பண்ணுறாரு இந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னாச்சு நொன்னாச்சுன்னு வேற கேட்குறாரு. இந்தாங்க பிடிங்க உங்களுக்கான மில்க் ஷேக் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு பெசாட்டிக்கு ஜங்குக்கோட மொபைலில் ஆட்டையை போட்டு ஜிமினாட்ட பேசிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மொபைலை எடுத்துகிட்டு போயிடலான்ங்கிற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் ஜங்குக்கு மொபைலை டேட்டை கொடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரி மொபைலில் ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே வைக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். டைம் ஸ்கிப் ஆகி அந்த டே ஸ்கிப் ஆகி நைட்டே ஆயிடுச்சு. நம்ம டேக்கி கோவம் ஒரு பக்கம் இருந்தால் இந்த அளவுக்கு ஜிமினா சொன்ன மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் இவ்வளோ ரூடாக இருக்கக்கூடாது, இப்படியா பனிஷ்மெண்ட் பண்ணாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இந்தமாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிற ஒர்க்கை முடிச்சுட்டு வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லை எனக்கு கொஞ்சம் உங்களோட மொபைலை தரீங்களா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டான். எதுக்கு அப்படிங்கிற மாரி கேட்கவும் எனக்கு ஜிமினா கிட்ட பேசணும் போல் இருக்குது, நீங்கள் எனக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே எனக்கு ஜிமினாட்ட பேசணும், கால் பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். 1 வீக் ஒருத்தர் பார்த்துக்கக்கூடாது பேசிக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ அதுக்கு ஏற்றபடி அவன் அதர் கண்ட்ரிக்கு போயிருக்கான். 1 வீக் இன்னும் முடியலட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காண்டாகி ரொம்ப கோவத்தில் ஹஸ்பண்ட் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் ஏன் ஃப்ரெண்டை ஏன்டா பிரித்து வைக்கிற, சைல்ட்ஹுட்லேருந்து நாங்கள் 2 பேருமே அப்படி இருந்தோம் தெரியுமாண்டா, இப்படி பிரித்து வச்சு ஏன் இப்படி ப்ளே பண்ணி விளாடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் கத்திருவார். இந்த மாதிரி கட்டுனா பிபி நீ திட்டுற அப்புறம் ஒன்று திட்டாமல் வேறு யாரும் திட்ட, ஏன்டா என்னையும் என் ஃப்ரெண்டையும் பிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அழகே ஆரம்பிச்சிடுவார். இங்கிட்டே இதை ஆள்றாருன்னு பார்த்தா அங்கே ஜிமினாவுமே சுகா கிட்ட இப்போவே என்ன என் கண்ட்ரியில் கொண்டு விடு, என் ஹவுஸில் கொண்டு விடுங்கிற மாதிரி க்ரை பண்ணி 2 பேருமே அடம்பிடிக்கிறாங்கன்ற மாதிரி அடம்பிடிச்சான். நம்ம வந்து இப்படி க்ரை பண்ணி அழுற வந்து நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு இங்கே பாரு டயாங், ஏன் இப்போ இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க, அவன் ஒர்க்குக்காக போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் வேணும்னே எங்களை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹயாங்கிட்ட சொல்லி இங்கேருந்து ஜிமினாவை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாத்தையுமே மார்னிங் கேட்டுட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த பர்சன்ஸ் அப்போ என்னை திட்டினது என்கிட்ட ஃபைட்டுக்கு வர்றதுலாம் அப்போ தப்பே இல்லையா, என்ன ப்ரொடெக்ட் பண்ணக்கூட நான் செய்யக்கூடாதா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இனி பொய்யே சொல்ல மாட்டேன், பொய்யே பேச மாட்டேன், பொய் இனி பேசவே மாட்டேன், சீட் பண்ணிலாம் உங்களை ஏமாற்ற மாட்டேன், ஜிமின் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுங்க, இந்த பனிஷ்மெண்ட்டை எனக்கு போட்டு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதறி நம்மகிட்டே ஆள்றாரு. நிஜமாலுமா இனி பொய்யே பேச மாட்டியா, பொய்யே இனி பேச மாட்டேன், ட்ராமா பண்ணி எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணால் டேக்கு ஃபீவரே வந்துருச்சு. பேபி என்ன ஃபீவர் அடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஜிமினா போய் வேணும், நான் பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட சீட் பண்ணி இன்னொரு மொபைல் மூலியமாக நான் ஜிமினாட்ட பேசியிருந்துருக்கக்கூடாது, உங்கள் பனிஷ்மெண்ட்டை நாங்கள் 2 பேருமே சீட் பண்ணாமல் செஞ்சுருந்துருக்கணும், சாரி, நாங்கள் இந்த தப்பை பண்ண மாட்டோம், யார்கிட்டையுமே நான் கோவப்பட்டு ஃபைட்லாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கெஞ்சப்பட்டு ஜங்குக்குமே வேறு வழி இல்லாமல் ஸ்ரீகாகிட்ட கால் பண்ணிவிட்டு ஜிமினாவை கூட்டிகிட்டு நம்ம கண்ட்ரிக்கு வாங்குற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் கரெக்டாக ஜிமினா ஹவுஸ்க்குள்ள என்றால் ஜிமினாவுக்காகவே நம்மகிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். 2 பேருமே வேகமாக வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணட்டானுங்கிற மாதிரி மறுபடியும் அவங்க அந்த சோல்மெட் பாண்டிங்கை பேசிக்கிட்டு இருந்தான். இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே பிரித்து விட்டுட்டு நீங்கள் இனி பொய் சொல்லக்கூடாது, ட்ராமா பண்ணக்கூடாது, காலேஜுக்கு ஸ்டடி ஒர்க்குக்கு தான் போகிறீங்க, ஸ்டடி ஒர்க்கை மட்டும்தான் பண்ணணும்,
புரியுதுல 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினி அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, எஸ் கயாங், இனி யாரும் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாலும் நாங்கள் ஃபைட்லாம் பண்ணிக்க மாட்டோம், கோவப்படவே மாட்டோம், யார்கிட்டயும் பிரச்சனையே பண்ணாலும் கண்டுக்காதபடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் சொல்கிறாரு. டேயும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு வெறும் 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ள ஜங்குக் கொடுத்த பனிஷ்மெண்ட்டில் இவங்க ப்ராப்ளமே பண்ண மாட்டாங்களாம். டேய் நீங்கள் 2 பேரும் யாருங்கிறது எனக்கு தெரியும். ஜங்குக்கிட்ட ப்ராமிஸாக பண்ணி குடிக்கிறீங்க. வாங்கடா வாங்க காலேஜுக்கு. உங்கள் ப்ராமிஸை பிரேக் பண்ணி இப்படி 4 டேஸ் பிரித்து வச்ச உங்களை என்ன பாடுபடுத்துகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு தீயா அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகுறா. இந்த மாதிரி ரெடியானா இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம தான் நேராக காலேஜுக்கு கிளம்புறாரு. ஜிமினா கூட கிளம்புறாரு. இனி எந்த தப்பு பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டாங்களா. அதனால் காலேஜுக்கு நம்ம ஜங்குக்கு ஒன்றா போக அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். காலேஜுக்கு போகிறாரு, ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் டேக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு நேராக போய் வாமிட் பண்ணுறாரு. இப்படி வாமிட் பண்ணோம். இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஒரு 2 டேஸாக ஃபுட் எதுவும் கரெக்டாக சாப்பிடல, அதான் எனக்கு ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போலுக்கு. நேற்று நைட்டு கூட எனக்கு ஹெவி ஃபீவர் இருந்துச்சுடா, ஒரு வேளை அதனால தான் இப்படி வாமிட் வருது பொழுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நம்ம சொன்னால் அப்படியாடா வா நம்ம மெடிக்கல் ரூமில் போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லை வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிக்கல் ரூமுக்கு போகாமலே நம்ம நேராக கிளாஸ் ரூமுக்கே போகிறாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்கு போனால் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினாவுக்கு சுகா கால் பண்ணி, டே நான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட நீ ஹவுஸுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், இன்றைக்கி லஞ்சு நீ ஹவுஸில் சாப்பிடு, நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன், பேக்கில் எடுத்துவே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு சுகா காலேஜுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தான். டேட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சுகாவோட பேரண்ட்ஸ் அதர் கண்ட்ரியில் பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சு 5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வராங்கடா, அதனால என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாராம். அது மட்டும் இல்லை, நான் அவரை என்கேஜ்மெண்ட்டோட அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசினதே இல்லை, நான் அதனால சுகா ஹவுஸ்க்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போ நீ சுகா ஹயாங் கூட கிளம்பு, நான் ஈவினிங் ஜங்குக் தான் என்னை பிக்கப் பண்ண வந்துடுவார்ல, நான் அவரோட காரில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை அங்கேருந்து நம்மகிட்டே அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்புனா சுகா அதை மாரி பிக் பண்ணி அவரோட ஹவுஸ் கூப்பிட்டு போனோம். மறுபடியுமே லஞ்சு டயத்தில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து திரும்பவுமே ஃபுட்டை சாப்பிட்ட அந்த மூமெண்ட்டுக்கு வாமிட் வருது. எதை சாப்பிட்டாலுமே நம்ம இப்போ ரொம்பவே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி வாமிட் பண்ணுறதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப டவுட் ஆகுது. என்னடா இப்படி வாமிட் பண்ணுறோம், ஒருவேளை ஹெல்த்தில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சோ, ரொம்ப எதுவும் ப்ராப்ளம் இருக்கோ, இந்த கோவத்தில் ஃபுட்டை கூட சாப்பிடாம இருந்தது தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்ஜெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, 1க்கு 2 போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக மெடிக்கல் ரூமில் போய் செக்கப் பண்ண போகிறாரு. எனக்கு அடிக்கடி வாமிட் வருது, தலைலாம் சுற்றுது, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அங்கே மெடிக்கல் ரூமில் இருப்பாங்களா டாக்டர்ஸ், அவங்கக்கிட்ட பேசிவிட்டு செக்கப் பண்ணோம். உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டால் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போது இது தப்பே இல்லை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிவிட்டு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, இதை சாப்பிடு, உனக்கு வாமிட் ரொம்ப வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து போனால் இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே அந்த ரூமுக்கு வெளியே நின்னபடி தீயா அவ்வளோத்தையுமே கேட்டுருவா.